மைப்படுவதாக. என்னை அன்போடு அழைத்த பாஸ்டர் அலெக்ஸ் அவர்களுக்கு, அவங்களுடைய அருமையான குடும்ப சகோதரிக்கு, பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றுக்கும் தகுதியில்லாத அடிமையும் உங்கள் மத்தியில் வரும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 1ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் என்னை அதிகமாக நேசிக்கிற, எனக்கு மிகவும் எல்லா விதத்திலும் துணையாக ஆறுதலாக கர்த்தர் கொடுத்த பாத்திரனுடைய துணைவியார் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு, கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போய்விட்டாங்க. அதனால் அதுக்கு பிற்பாடு நான் எதையும் கொஞ்ச நாள் கழித்து இன்னும் ஊழியத்தில் இறங்கணும்னு நினச்சேன். ஆனால் முதல் வாரத்திலே ஒரு இடத்துல என்னை கட்டாயம் நோட்டீஸ் போட்டு அழைச்சிட்டாங்க. தவிர்க்கவே முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு, போக வேண்டியதாகிடுச்சு. அதுபோல் அலெக்ஸ் பாஸ்டர் அவர்களும் என்னை ரொம்ப அன்போடு கட்டாயப்படுத்தி கூப்பிட்டாங்க, எப்படியாவது வாழ்த்துதல் சொல்லணும்னு சொல்லி. பாஸ்டர், நான் ஒரு ஜெபம் மட்டும் பண்ணிடுறேன்னே, இல்லை ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அவனுடைய வாழ்த்துதல் செய்தியை கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப அன்போடு கேட்டுக்கொண்டாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவராக. இந்த யெகோவா ரப்பா, இந்த உபாச ஜெப ஊழியங்களை கர்த்தர் இன்னும் 1000 மடங்கு, உபாகம் 1:11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி உபாகம் 1:1000 மடங்கு என்று வாசிக்கிறோம். யாத்திராகமம் 20:6 ஆண்டவர் சொல்லிக்கிற 1000 தலைமுறைக்கு நான் நினைச்சிறேன் இரக்கம் செய்கிறேன். 1000 மடங்கு நினைச்சாரா கர்த்தர் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க சொல்வதை பார்க்கிறோம். யாத்திராகம் 20:6, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு, பாருங்க, ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து, அருமையான பாஸ்டர் அவங்களும் சகோதரி பிள்ளைகள் குடும்பமாக நினைச்சுறாங்க, அன்பு கூறுறாங்க. மகள் சக்கினா சென்னையில் மருத்துவ படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இருதயமும் இங்கே தான் நினச்சிக்கிட்டே இருக்கும். பாருங்க, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிற இந்த அருமையான யெகோவா ரப்பா ஊழியத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த குடும்பத்தை, இந்த ஊழியத்தில் பங்கு பெறுகிற உங்களை ஆண்டவர் சொல்ற, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு 1000 ஒரு தலைமுறை அல்ல, ஏதோ 1 மாதம் 2 மாதம் அல்ல. சிலர் அன்பு கூறுவாங்க, சிலர் தயவு பாராட்டுவாங்க, சிலர் நன்மை செய்வாங்க. 1 நாள் 2 நாள், 1 மாதம் 2 மாதம், 1 வருஷம் 2 வருஷம், ஏதோ ஒரு கொஞ்ச காலம். ஆனால் ஆண்டவர் சொல்ற 1000 தலைமுறை மட்டும். நம்முடைய தலைமுறை, பிள்ளைகளுடைய தலைமுறை, அவங்க ஆண்டோடைய வருகை, ஏசப்பாவுடைய வருகை மிகவும் சமீபமாகிவிட்டது, நெருங்கிவிட்டது. இன்னொரு அடுத்த ஒரு தலைமுறை இருக்குமா என்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு கடைசி கால அடையாளங்கள், சம்பவங்கள் தேசத்தில் மிக துரிதமாக வேகமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனால் பாருங்க, இந்த உலகத்தில் மாத்திரமில்லை, பரலோகத்தில் ஆண்டு 1000 தலைமுறை யாருக்கா? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு நினைச்சிறேன் 1000 தலைமுறை. அப்போ நம்ம நினைச்சணும், நம்ம மேலே இயேசு அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவன் இயேசுவை விசுவாசிக்கிற நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை நமக்காக பிதாவாகிய தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று. பிதாவாகிய தேவன் எப்படி அன்பு கூர்ந்தாரா? இயேசுவை விசுவாசிக்கிற, இயேசுவை நம்புகிற ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை, பரலோக ஜீவனை, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஆண்டவர் தன்னையே தம்முடைய குமாரனை நமக்காக தந்தர்லி இயேசுவை நமக்காக ஒப்பு கொடுத்தாராம். இயேசு நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கிரேட் கிஃப்ட், ஒரு பெரிய வெகுமதி. இயேசுவை நம்புகிற, விசுவாசிக்கிற நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகி இயேசுவை நமக்கு தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் நினைச்சதாராம் அன்பு. God so loved the world, he gave his only begotten son. ஆண்டவர் பார்த்தார், ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாராம்.
அதே வேளையில் ஆண்டவர் கேட்குறாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படி அன்பு கூறு? உன் முழு இருதயத்தோட, உன் முழு ஆத்துமாவோட, உன் முழு பலத்தோட, உன் முழு சிந்தையோடு நினைச்சவையாக அன்பு கூறுவாயாக. லவ் யுவர் காட். ஆண்டவர் மேல அன்பு கூறுவாயாக. அவங்களுக்கு தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். 1000 தலைமுறை மட்டும் நான் நினைச்சுவேன், ஒரு தலைமுறை இல்லை, 2வது தலைமுறை, 1000 தலைமுறை மட்டும் நினைச்சுவேன் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் நமக்கு மாத்திரமில்லை, நம்முடைய வருங்கால சந்ததிக்கும் ஆண்டவர் இரக்கம் செய்யணும்னா, ஆண்டவர் என்னிடத்தில் உங்களிடத்தில் கேட்குற ஒரு காரியம் வேற ஒன்றும் இல்லை, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா. அன்றைக்கு மூத்த அப்போஸ்தலன் பேதுருவிடத்தில் ஆண்டவர் இயேசு கேட்டார், இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்று கேட்கிறார். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஏன்னா 3 முறை கேட்கிறார் பேதுரு. ஏன்னா அவன் 3 முறை ஆண்டவரை மறுதளிச்சிடான். வேலைக்காரிட்ட, வேலைக்காரன்ட்ட இயேசு எனக்கு தெரியாது என்று சொல்லி நினைச்சிடான், மறுதளிச்சிடான். ஒரு சமயம் அவன் சொன்னான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனா கிறிஸ்து என்று அறிந்திருக்கிறேன். அப்போ ஏசப்பா சொல்றாங்க, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிறேன் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அதே பேதுரு என்ன ஆயிட்டாரு? பல்ட்டி அடிச்சிட்டாரு. பாருங்க, ஆண்டவர் யாரும் தெரியலங்கிறாரு, அவர் அறியங்கிறாரு, சபிக்கவும் சத்தியம் பண்ண நினைச்சாரு. அவர் தொடங்கி விடுவதை பார்க்கிறோம், பேதுரு மறுதளிக்கிறதை பார்க்கிறோம். அந்த பேதுருடத்தில் ஆண்டவர் கேட்கிறார் 3 முறை, பேதுருவே நீ என்னை அன்பாயிருக்கிறாயா? பேதுருவே நீ என்னை சிநேகிக்கிறாயா? இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று ஆண்டவர் மனுஷனுடைய அன்பு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அற்ப மனிதர்களாகிய நம்முடைய அன்பை எதிர்பார்க்கிறார். அதனால்தான் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகம் என்ன? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதுதான் உலகம். அங்கே கர்த்தர் சொல்கிற உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றே கணிச்சுவானா நிலைத்திருப்பான். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதுங்க அன்று சொல்ற. உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோட, உன் முழு ஆத்துமாவோட, உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. அவங்களுக்கு தான் ஆண்டு வாக்கு கொடுக்கிறார். யாத்திராகமம் 20:6 ஆண்டு சொல்றார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை, என் கட்டளைகளை, என் வார்த்தைகளை, என் ஆலோசனைகளை, என் நியதிகளை, என் பிரமாணங்களை கை கொள்கிறவர்களுக்கு நான் என்ன செய்வேன்? 1000 தலைமுறை மட்டும், ஒரு தலைமுறையில், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் 20 வருஷம் இல்லை, 1000 தலைமுறை மட்டும். ஒரு தலைமுறைக்கு 50 வயசுன்னு வச்சுக்கோங்க. 1000 தலைமுறை 5 லட்சத்துக்கு மேலே நினைக்கிறேன். கணக்கு வராது, கணக்கில் நான் ரொம்ப முட்டாள். பாருங்க சொல்றேன், பாருங்க அவ்வளவு ஆண்டவர் நினைச்சு வரா, இரக்கம் செய்வார். அத்தனை ஆண்டுகளுக்கு இரக்கம் செய்யார். ஒன்னே ஒன்று கேட்கிறார், மகனே மகளே நீ என்னை நேசிப்பாயா? என் மேல அன்பா இருக்கிறாயா? அதான் பேதுருவிடத்துல கேட 3 முறை மறுதளிச்ச பேதுருவை பார்த்துக்கணும், நீ என்னை சிநேகிக்கிறாயா? நீ என் மேல அன்பா இருக்கிறாயா? வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் சாதாரண ஒரு மனித இடத்துல கேட்கிறார் அன்பா. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறார். அப்படி நாம் தேவன் மேல் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை, அவருடைய கட்டளைகளை, அவருடைய வார்த்தை கை கொண்டால் 1000 தலைமுறை மட்டும் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சார், இப்பொழுது இருக்கிறதை இந்த அருமையான எகோவா ரப்பா பிரேயர் மினிஸ்டர் அருமையான பாஸ் அலெக்ஸ் அவர்களை, அவருடைய குடும்பத்தை, இந்த இடத்துக்கு ஊழிய இந்த ஜபத்தில் பங்கு பெறுகிற உங்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1000 மடங்கு அவர் ஆசீர்வதிக்கணும்னா, இரக்கம் செய்யணும். கர்த்தர் கேட்கிறார், மகனே மகளே நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்கள் நினைச்சாங்க அன்பு கூறாதீர்கள். ஹல்லேலூயா. நான் முடிக்கிறேன். அங்கே அருமையான தேவ மனிதர் சுவிசேஷகர் பாஸ்டர் ஜோசப் டீக்கால் அவங்க வந்துட்டாங்க. அவங்க மூலமாக இன்றைக்கு தீர்க்க தரிசனமான தீர்க்கமான பாடல்கள், வார்த்தைகள், ஜபத்துக்குள்ளாக நாம் கடந்து போக இருக்கிறோம். ஆனால் என் வார்த்தையை முடிக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 21வது 23வது வசனத்தில் இயேசு சொன்னார், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை
கை கொள்ளுவான். அடுத்தாப்புல சொல்றார், ஒருவன் என்னில் அன்பாயிருந்த என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பா. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நான் என்ன செய்யணும், வாட் ஐ ஹாவ் டு டூ, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் என்று அவர்கிட்ட கேட்டு 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 நாம் செய்யும்போது அதை ஆண்டு சொல்ல, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். நீங்கள் அன்பாயிருங்க, கர்த்தர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வார். நீங்கள் அன்பாயிருங்க, ஆண்டவர் 1000 மடங்கு உங்களை பெருகச் செய்வார். அவர் மேல் அன்பாயிருந்த கற்பனைகளை கை கொள்ளுங்கள், 1000 தலைமுறைக்கு நிச்சயவார் இறக்க. இந்த வசனத்தின்படியே இந்த ஊழியத்தையும் இங்கே வருகிற யாவரையும், விசேஷமாக பாஸ்டர் அலெக்ஸ் அவர்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் 1000 மடங்கு பெருகச் செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. அடியாண்ட மனைவி ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போன அந்த நாளில் பாஸ்டர் சிஸ்டர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. சபையில் அவங்க ஒழுங்குக்கிரமமாக கரெக்டாக ஆராதனைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக வந்து விடுவார்கள். எல்லாவற்றிலும் ஒழுங்கு கிரமமாக கர்த்தரை நேசிக்கிற தேவனுடைய தாசனையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் கர்த்தர் மென்மேலும் பெருகச் செய்வாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.